பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் ஊர் பூரா கடை வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஒருத்தருக்கும் கொடுக்க முடியல. இந்த சூழ்நிலையில் நம்மளுக்கு இந்த யாருமே தரமாட்டாங்க, வெளியூரில் யார்ட்டையாவது தான் கடை வாங்கணும், இன்னும் ஏதாவது ரொட்டேஷன்னா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தங்கமயிலோட அப்பா சொல்கிறாரு அவங்க அம்மா கிட்ட, நம்மளை நம்பி ஒன்றும் தரப்போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. ஒன்றை நம்பி ஒருத்தரும் தரமாட்டான்யா, நான் எப்படியாவது பேசி வாங்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. அம்மா பாக்கியம் கண்டிப்பாக ஏதாவது வாங்கினா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தங்கமயிலுக்கு ஆடி சீர் வேறு செய்யணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஆடி சீர் வேறு. நீ 2 பிள்ளையை பெற்று போட்ட, நான் வழக்குக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அதுபோக 1000 பொய்யை சொல்லி அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சாச்சு. இதில் ஆடி சீர் வேறு பண்ணணுமா, என்ன செய்ய அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாக்கியம், பண்ணி தான் ஆகணும். இல்லைனா தங்கமயில என்ன ஏதுன்னு வீட்டில் கேட்பாங்க. இவா ஏற்கனவே பயந்த சுபாவம், ஒன்றி மாதிரி கிடையாது. என்னத்தையாவது உளறி வச்சுட்டான்னா வாழ்க்கையை முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். சரி, ரைட்டு, யாரையாவது ரெடி பண்ணுவோம். உள்ளூர்காரன் ஒரு பேலும் தரமாட்டான், பூரா வண்டியும் கடை வாங்கிட்டோம். அது போக பூரா வண்டியும் வறண்டு எடுத்து வச்சுருக்கோம், ஒரு பேலும் நம்மளை நம்பி தரமாட்டான். அப்போ வெளியூர் தான் போகணும் அப்படிங்கிறாங்க. பாக்கி அங்கே பாரு, வெளியூரில் மட்டும் விட்டா வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க, ஒரு 4 ஊர் தள்ளி வாங்கியிருக்கோம்னா அதுக்கப்புறம் தள்ளி வாங்க வேண்டியதான். எப்படி சொல்லி வாங்குவோம் பாக்கியம் அப்படிங்கிறாங்க. அது நல்லா பண்ணுதேன். இந்த ஒரே வீட்டு பத்திரத்தை காட்டி எத்தனை வீட்டில் கடை வாங்கியிருக்கேன், ஒருத்தருக்காவது எழுதி கொடுத்துருக்கானா? இந்த வீட்டை வச்சு தாங்க நம்ம எல்லாம் பண்ணணும். நான் சும்மையாக வாங்குதேன், எனக்கு தான் சொந்த வீடு இருக்கேன், சொந்த வீடு இருக்கேன்னு சொல்லி பில்டப் பண்ணி வாங்கணுங்க. அப்படின்னா தான் தருவான். அதுபோக பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி பில்டப் பண்ணணும். கவரிங் நகையை அலைஞ்சி தூக்கி போட்டுக்கணும், தங்க மாதிரியே காட்டணும். ஒரு அவசரத்துக்கு ரொட்டேஷன் தான் தேவைப்படுது அப்படிங்கணும். ஏன்னா 2 நாளில் வாங்கிக்க அப்படின்னா தான் அவன் தருவான். நான் மாதம் மாதம் வட்டி தரேன் அப்படின்னு சொன்னால், ஒரு வேளை ஏமாத்து பார்ட்டின்னு நினச்சிடுவான். அதனால் என்ன செய்யணும், 2 நாளுக்கு தேவைப்படுது, 2 நாளில் வாங்கிக்கோங்க, செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன். அதுக்கு நீங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ்னாலும் வட்டி போடுங்கன்னா அவன் வாயை பொழந்துட்டு அவன் எடுத்துகிட்டு தருவான். அவன் பணத்தையே தான் எடுத்துகிட்டு அவன் தருவான். நம்ம கொடுத்தா தானே, அடுத்த மாதத்துலேருந்து நம்ம கொடுக்க போகிறதில்ல. அதோட முடிஞ்சுது. அப்படி தான் செய்யணும். நான் மாதம் மாதம் வட்டி தந்துடுவேன், எனக்கு இவ்வளோ தாங்கன்னா மாதம் மாதம் வட்டி தந்துடுவாங்கண்ணா அப்படின்னு சொல்லி முடிப்பான். ஏன்னா 2 நாளில் எனக்கு வேணும், நீங்கள் இப்போ இந்த மாதம் வட்டி எடுத்துக்கிடுங்க, அடுத்த மாதம் உங்களுக்கு நான் செட்டில் பண்ணிடுவேன் அடுத்த மாதத்துக்குள்ளே அப்படின்னு சொன்னால், சரிம்மா. நம்ம 2 நாளில் தரேன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான், உடனே தரதான் செய்வான். இப்படி தான் செய்யணுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ பாக்கியம் உன் மைண்டில் எனக்கு வராது. நீ 2 நாளில் தரேன்ட்டு வாங்குவ, கொடுக்கவே மாட்டேன், வீட்டை பூரா சுற்றுவானுவான். வீட்டுக்கு வந்தோன்னா நீ அவனை ரவுடி மாதிரி நீ ஒரு டார்ச்சர் பண்ணுவான், அவன் பிச்சு பிடிங்கி போயிடுவான். அதுபோக நான் வீட்டுக்குள்ளே வேடிக்கை பார்க்க தான் எனக்கு வேடிக்கையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இருக்கும், நான் எவ்வளோ சங்கடப்பட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே இதில் ஒரு 1000 இருக்குது, வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பாக்கியம், மளிகை கடையில் பூரா கடை வாங்கி வச்சுருக்கேன், இப்போ போய் நான் மளிகை கடையில் போய் 1000 சாமான் கேட்டால் அந்த கடை பணத்தை திருப்பி கேட்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கூறு இல்லையா, உள்ளூரில் கேட்க தான் செய்வான், வெளியூரில் போய் மளிகை சாமான் வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. பேசாமல் பாண்டியன் கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டுவான் அப்படிங்கிறாங்க. கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா? நீ இதே பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க நான் சொல்லி வச்சுருக்கோம். ஒரு உலகத்தில் அவ்வளோ பில்டப்பாக போய்கிட்டு இருக்குது அங்கே பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில். நீர் அங்கே போய் சாமாங்கணும்னா நம்மளை மதிப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், அதே ஊரில் வேறு கடையில் வாங்கிட்டு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அறிவு எதுவும் இருக்கா இல்லையா? வேறு ஊரில் போய் வாங்குமியா? அங்கே எந்த கடையில் வாங்கினாலும் இன்னார் சம்மந்தார் இங்கே வாங்கிட்டு போகிறான்னு சொல்ல மாட்டாங்க? அதை அவர் ஃபோன் பண்ணி தங்கமயில்கிட்ட சொல்ல மாட்டாங்க? இந்த மாதிரி உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வேறு கடையில் மளிகை சாமான் வாங்கிட்டு போகிறாங்க, எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி பிள்ளை சொன்னால் பிள்ளை மனம் வாடாது அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் அதை யோசிக்கல அப்படிங்கிற என்னத்தை தான் யோசிச்சாரு அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வீட்டுக்கு கடன் கொடுத்தவங்க 2 பேர் இன்றைக்கி எப்படியாவது வாங்கிடணும் மனநிலையில் 2 பேர் பிறப்புறாங்க வேறு இடத்துல இருந்து. இந்த சூழ்நிலையில் ஒரு ஆள் சொல்கிறாரு, இந்த மாதிரி பாக்கியம் வீட்டில் கடன் வசூல் பண்ண போகிறேன், போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வீட்டம்மா சிரிக்கிறாங்க. ஏன்டி சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் இது வரைக்கும் அந்த பாக்கியம் அவங்க வீட்டுக்கு பல முறை போயிட்டீங்க, ஒத்த ரூபா கூட நீங்கள் வசூல் பண்ணி கொண்டு வரல, இப்போ போகிறதும் வேஸ்ட்டு தான், என்ன பெட்ரோலும் வேஸ்ட்டு. நீங்கள் அங்கே போனோன்னா என்ன சொல்லுவீங்க, பாக்கியம் வீட்டுக்கு வந்தேன், வீட்டையே திறக்க மாட்டேங்காங்க, நான் எவ்வளோ சவுண்டை விட்டு பார்த்தேன், எனக்கு தொண்டை தண்ணி வற்றி போச்சு, அதனால் பக்கத்து கடையில் சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரேம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக பெட்ரோலுக்கு நட்டம், சாப்பாட்டுக்கு நட்டம், இப்படி ஏகப்பட்ட நட்டம் இருக்குது. ஏதாவது ஒரு நட்டம் போனால் கூட சரி ரைட்டு விடலாம். நீங்கள் மெனக்கெட்டு அங்கே போய் வசூல் பண்ணுதுன்னு 10 வருஷமாக நீங்கள் அலையுதீங்க, ஒன்றும் நடந்த பாடு இல்லை. பேசாமல் அது போதுன்னு விடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு தரம், எதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொன்னால், அதுங்க தராதுன்னு 100% தெரியும். அதே ஊரில் நம்ம ஒரு 30-40 பேர்கிட்ட வட்டி கொடுத்துருக்கோம். அவள் ரொம்ப சவுண்டு பார்ட்டி, அவள் வீட்டில் போய் நம்ம கேட்கலன்னா, இப்போ நம்மளும் இதே மாதிரி சவுண்டு விட்டோம்னா அவன் வட்டி கேட்க வர மாட்டான், நம்ம திருப்பி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற நினப்புக்கு வந்துடுவாங்க. வேறு வழி கிடையாது. நாங்கள் போய் என்ன செய்யணும், தொண்டை தண்ணி கத்தி தான் ஆகணும். இந்த கத்துதை பார்த்து தான் அவங்களே விட மாட்டேங்காங்க, நம்மளை விடுவாங்களான்னு சொல்லி மீதி ஆளுக்கு பணம் தருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா? சரி, அப்போ ஒன்று செய்யுங்க,
இப்போ யாரும் அங்கே பணம் தர போகிறதில்ல இன்றைக்கி நிலமையில. நீங்கள் பாக்கியம் வீட்டில் போய் சும்மியாவது சீனை தான் போட போகிறீங்க. அப்போ வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போங்க அப்படிங்க. சாப்பாடு கொண்டு போவா அப்படிங்கிறாங்க. எப்படியும் நீங்கள் அங்கே தொண்டை தண்ணி வத்த கத்துவீங்க, வயிறு பசிக்கும். என்ன காலைல சோறுங்க சாப்பிட்டேரு, இப்போ மதியத்துக்கு தூக்குவாளில் சோறு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அந்த காலத்தில் தூக்குவாளில் வீதம் சாப்பிட்டாங்க, கொண்டா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த சூழ்நிலையில் பாக்கியத்து வீட்டு முன்னாடி இருந்து ரொம்பவே சவுண்ட் விட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே பாக்கியம் சட்டை பண்ணுவாங்களான்னு சட்டை பண்ணுவோமா இவனும் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கதை உடைச்சிட்டு அவங்க பாட்டில் கீரையை ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா வீட்டு வாசலில் ஒரு ஆள் கிடந்து கத்திட்டு கிடக்காருமா அப்படிங்கிறாங்க. அவன் பாட்டில் கத்திட்டு போகிறான்டி, அவனுக்கு தொண்டையில் எப்போ வந்து நீர் ஒத்துதோ அவன் கிளம்ப போகிறான், அப்புறம் நீ ஏன் இது பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்க. ஏம்மா அசிங்கமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பனுக்கு பிள்ளையா பிறந்த பற்றியா, நீ அதுக்கே அசிங்கப்படலை, இதுக்கே அசிங்கப்படுத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடன் என்ன வாங்கியிருக்க, நீ இவங்களெல்லாம் நாங்கள் தானே வாங்கியிருக்கோம், நான் பார்த்துக்கிட்டேன். அதுவும் இந்த பாக்கியம் தான் வாங்கியிருக்கான் சரியா. உங்கள் அப்பனை பாரு, அவன் வாட்டில் தூக்கம் அப்படி கண் மாதிரி தூங்குதாருன்னு பாரு, அது மாதிரி நீ தூங்கு, நான் இப்போ கீரையை கொஞ்சம் நேரத்தில் கடைஞ்சிருவேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான்லாம் வெளியே கிளியே போக வேண்டாமாம்மா, நான் ஒரு பொண்ணை பார்க்க போனேன், ஃப்ரெண்டை பார்க்க போனோம் அப்படிங்க. போடி அதே ஆக்டிவ் நீ வேண்டாங்க அப்படிங்கிறாங்க. நான் வாசலில் போகும்போது உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்னு கேட்பாங்களா அப்படிங்கிறாங்க. நீ எந்த பதிலும் சொல்லாமல் கம்முன்னு போ, நான் பார்த்துக்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவர் கத்திட்டு இருக்காரு. அப்போ இந்த பொண்ணு வருது. ஏம்மா உங்கள் அம்மாவும் அப்பாவும் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. பதிலே சொல்லாமல் போகுது. என்னம்மா பதில் ஏதாவது சொல்லுமா, 10 வருஷம் உங்கள் வீட்டில் வந்து முன்னாடி நான் கத்திக்கிட்டு இருக்கேன் பணம் கேட்டு, என்னம்மா நினச்சிட்டு இருக்கேன், என்னை பார்க்க உங்களுக்கு பாவமாகவும் இல்லையா அப்படிங்கிறாங்க. அவங்க பாட்டில் போயிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியம் சொல்லுவாங்க, நீ உன் பாட்டில் கத்திக்கிட்டு நாங்கள் பாட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்காம்மா, என்கிட்ட பணம் வாங்கியிருக்கீங்க, அசலையாவது கொஞ்சம் கொஞ்சமாக தரலாம்ல அப்படிங்கிறாங்க. இருந்தால் தானே தருவோம், நீ உன் பாட்டில் கத்திக்கிட்டு இருந்தா அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டை காட்டி தானம்மா வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. உன்ட்ட மட்டுமா வீட்டை காட்டி வாங்கியிருக்கோம், இன்னும் பல பேர்கிட்ட வீட்டை காட்டி தான் வாங்க வேண்டியிருக்கு. வீட்டு பத்திரம் யாரும் கொடுக்க மாட்டேன், இந்த வீட்டை காட்டி தான் நான் பல லட்ச ரூபா இன்னும் வாங்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. வாங்குவேன் நீ வந்து வாங்கினா தானே, இனிமேல் யார்ட்டையாவது நீ வட்டிக்கு வாங்கினா தானே, உனக்கு யாராவது தரவிட்டா தானே அப்படிங்கிறாங்க. நீ எத்தனை ஊரில் தரவிடாமல் வைக்கிருவ அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் முழிக்கிறார். ஆகா இங்கேருந்து வராது போலையா அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்கிட்ட கொடுத்த பணம் இவன்கிட்ட கொடுத்த பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. இந்த சூழ்நிலையில் இவங்களை கத்தி கத்தி பேசி வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருது. அந்த குளத்து ஓரமாக உட்காந்து தண்ணி கரவையில் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ பாக்கிக்கிட்ட வட்டியை பிரிக்க இன்னொரு ஆள் வராரு. அவர் புதுசாக வட்டி கொடுத்துருக்காரு. வட்டி கொடுத்து 1 மாதம் ஆச்சு. மாதம் வட்டி வாங்குறது வீட்டுக்கு வராரு. இந்த சூழ்நிலையில் பாக்கியம் அவங்க வீடு வந்து எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த வட்டிக்காரர் சிரிக்க ஆரம்பிக்காரு. உடனே ஏன் சிரிக்கிங்க அப்படிங்க. வட்டி கொடுத்துருவீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு எதுவும் வட்டி வேணுமா அப்படிங்கிறாங்க. ஐயா நானே வட்டி கொடுத்துருவோம் தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி சரி, அதான் நம்ம தொழில்காரோ அப்படிங்கிறாங்க. உனக்கு போயும் வேறு யாரும் கிடைக்கலையா அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த பாக்கியத்துக்கு வட்டியை கொடுத்துட்டு 10 வருஷமாக அலையுதேன், ₹1 காசு வந்த பாடு இல்லை. அவகிட்ட வந்து தொண்டை தண்ணியை வற்றி எல்லாமே கரைஞ்சி போச்சு, அதனால் வயிறு பசி தாங்கல வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சி செய்தீங்க சொல்லுதீங்க, ஃபைனான்ஸ் பண்ணதும் கெத்தாக இருக்க வேண்டாமா, நீங்கள் தூக்கால சோறு கொண்டு தான் சாப்பிடுவீங்க அப்படிங்கிறாங்க. நீ ஒரு ரவுண்டு போயிட்டு வா, நான் இதிலே தான் வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இங்கேருந்து தற்சமயம் வட்டி கொடுத்தவர் போய் வீட்டு முன்னாடி கிடந்து சவுண்டு விட்டு கிடக்காரு. கூப்பிட்டு பார்க்காரு. அங்கே வெளியே வந்த பாடு இல்லை. ரொம்ப தொண்டை தண்ணி வற்றி பக்கத்து வீட்டில் போய் கேட்குறாங்க, இவங்க வீட்டில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க, யார் என்ன கூப்பிட்டாலும் கண்டுக்கிட மாட்டாங்க. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சி போனீங்கன்னா நீங்கள் அது பண்ணிட்டீங்க இது பண்ணிட்டீங்கன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. போலீஸுமே இவங்க வீடானா வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ஊர்லேயே ஒரி பிடிச்ச ஆட்கள். இந்த ஊரில் யாருமே பேச மாட்டாங்க. அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க இவங்களுக்கு கடனே கொடுக்க மாட்டாங்க. அது போக உறவுன்னு யாரும் பழக மாட்டாங்க. இந்த வீட்டில் ஒரு பிள்ளையை மட்டும் கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளை ஏதோ வசதியான வீட்டில் இருக்கும் பொழுது எப்படி தான் கட்டினாங்களோ யார் தான் கட்டினாங்களோ, விசாரிச்சுருந்தா யாரும் கட்டியிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு நிலமை தான் இந்த ஊரில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவனே இப்படி சொல்லுதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு முன்னாடி மறுபடியும் சவுண்ட் விட்டு பார்க்காரு. ஒன்றும் நடக்கலை. தொண்டை தண்ணி வச்சிருது. உடனே அதே பைக் எடுத்துகிட்டு அந்த குளத்தங்கரைக்கே போகிறாரு. அவர் சிரிக்காரு. என்னையா சவுண்ட் விட்டு கேட்டையா, அண்ணாச்சி எவ்வளோ சவுண்ட் விட்டு பார்த்தேன் வெளியே வரலையே அப்படிங்க. எப்படி வருவாங்க, அவங்களுக்கு இது பழகிருச்சியா, பல பேர்த்து வட்டிக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் விட போகிறதில்ல, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. சொந்த வீடு தான் இருக்க தான் செய்யுது, அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. சொந்தமாக வீடு இருக்குது, அவங்க பேரில் இல்லை. அதே பேரில் இன்னொரு ஆள், ஒரு வயசான ஆள், என்ன அந்த வீட்டை இவங்க ஆட்டையை போட்டு உட்காந்துருக்காங்க. அந்த ஆள் இவங்களுக்கு பத்திரம் எழுதி கொடுக்கல, ஒன்றும் எழுதி கொடுக்கல. ஆனால் அந்த பத்திரம் ஒரிஜினல் பத்திரம் இருக்கும் உங்களுக்கு, அதை கொண்டு காமிச்சிக்கிட்டு எனக்கு சொந்த வீடு இருக்குது வட்டிக்கு தாங்க, சொந்த வீடு இருக்குது வட்டிக்கு தாங்கன்னா நம்மளும் பல் அழிச்சிட்டு சரி வட்டியே தரனாலும் வீடு இருக்கலான்னு கொடுத்துருவோம். நானும் கொடுத்துக்கிட்டு தான் இந்த 10 வருஷமாக அலையுதேன். அண்ணாச்சி உங்களுக்கு 10 வருஷமாக தெரியுதுல, ஏன் இங்கே அலையுதையே அப்படிங்கிறாங்க.
10 வருஷமாக தெரியுதியா, இவனுக்கு வட்டி கொடுத்துருக்கேன், இவளுக்கு கொடுத்துருக்கையில ஈட்ட வசூல் பண்ணலைன்னா மற்றவங்க தரமாட்டாங்க, தாராங்களோ தரலையோ 4 சவுண்டு விட்டா தான் மற்றவங்க நம்ம வீட்லேயும் இதே மாதிரி வந்து அசிங்கம் பண்ணிடுவான், பணம் தர்றேன்னா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி பணம் வசூல் பண்ண எதுவும் வழி இருக்கா அப்படிங்கிறாங்க. வழி தெரியாமல் தான் தூக்காலில் சோறு கொண்டு வந்து ஒரு வாரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், வேணா உனக்கு 1 ரூபாய் சோறு தரேன், வேணா சாப்பிடு அப்படிங்கிறாங்க. எனக்கு சாப்பாடெலாம் வேண்டாம், பணம் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வாய்ப்புகள் கம்மி தான், சங்கடம் தான். வட்டிக்கு எவ்வளோ நாளாக விடுதீங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி 1 வருஷமாக தான் விடுதேன் அப்படிங்கிறாங்க. தம்பி, நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக வட்டி கொடுத்தேன். என்ன இவங்கள மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா பணம் வராது, ஏதோ ஒரு வகையில் வேணால் இவங்கள வந்து என்ன செய்யலாம், அசிங்கப்படுத்துக்கு வேணால் ஏதாவது பண்ணலாம், இதை வேணால் செய்யலாம், வேறு ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி பணமே வராதா அப்படிங்கிறாங்க. வரவே வராது அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி ஏதாவது வகையில் ரெடி பண்ணி தாங்களேன் அப்படிங்கிறாங்க. என் பணத்துக்கே வழி இல்லையா, நான் எப்படி ரெடி பண்ணி தர முடியும், அங்கே இருந்தால் தானே தருவாங்க, அவங்ககிட்ட வழி கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ தான் ஒரு பிள்ளை கல்யாணம் முடிஞ்சது, பெரிய வசதியான பிள்ளை வசதியான வீட்டில் அப்படிங்கிறாங்க. அதான்பா எனக்கும் தெரியல, அது மாயமோ மந்திரமோ என்னமோ தெரியல. ஒரு லவ் மேரேஜ் ஒரு பிள்ளை பண்ணிக்கிட்டான்னா வீட்டில் லட்சணம் தெரியாமல் கட்டிக்கிட்டான் வச்சுக்கிட்டான்னு சொல்லலாம். இங்கே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, அப்போ 2 வீட்லேயும் சுற்றி பற்றி விசாரிச்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. எப்படி தான் அதை பண்ணாங்க வச்சாங்கன்னு எனக்கும் பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பேசாமல் நம்ம அந்த சமந்தார் வீட்டில் போய் கேட்டா அப்படிங்கிறாங்க. தம்பி, நான் சமந்தார் வீட்டையும் விசாரித்தேன், வசதி தானா, அவன் ஏதோ மளிகை கடை வச்சுருப்பான், முழுக்க நிறைய சொத்து பத்து இருக்குது, ஆனால் அவன் 5 பைசா இழக்க மாட்டான், அவனும் ஒரு கஞ்சன் தானா அப்படிங்கிறாங்க. இது வேறையா அப்படிங்கிறாங்க. இது வேறு, அதுதான் உண்மை. அதனால் ஒன்று செய்வேன் தம்பி, நம்ம 2 பேரும் பணம் தரணும்னு என்ன, அவன் சமந்தார் வீட்டில் போய் நிற்பான். ஏன் சம்மந்தி தர்றதுக்கு நான் தரணுமா அப்படின்னு சொல்லி விரும்பலாம், அவன் தரமாட்டான். அது 100% தெரிஞ்ச விஷயம்தான், விசாரிச்சு வைக்கல அப்படி தான் தெரியுது. ஆனால் சமந்தார் வீட்டுக்கு போயிட்டாங்களே, அவங்களுக்கு அசிங்கமாக இருக்கே, நம்ம பிள்ளை வாழ்க்கை ரொம்ப போயிரும்னு நினச்சா வேணா இவங்க என்னத்தையும் கொஞ்சம் தரலாம். ஆனால் வந்து தருவாங்கிறது நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி நான் புதுசாக தொழில் பண்ணுதேன், பணம் கிடச்சா எனக்கு லாபமாக இருக்கும் அண்ணாச்சி அப்படிங்கிறாங்க. எப்பா நீ சொல்லுது எனக்கு 100% புரியுதப்பா, என்ன நான் இப்போ சாப்பிட்டு விட்டேன், கொஞ்சம் இணலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம போவோம், ஒரு 3 மணி வாக்கில் போனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ மணி எத்தனை ஆகுது அப்படிங்கிறாங்க. மணி 1 ஆகுது அப்படிங்கிறாங்க. 1 மணி தானே ஆகுது, கொஞ்சம் பொறு அப்படிங்கிறாங்க. அந்த ஆள் இங்கேருந்து போய் உள்ளூரில் போய் டீ குடிக்காங்க. உடனே அங்கே பாண்டீஸ்வரர் குடும்ப வீடுன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த உள்ளூரில் அவங்க மார்க்க சொல்கிறாங்க, அந்த தெருவில் போங்க கடைசி வீடு அப்படின்றாங்க. இவங்க பாண்டீஸ்வரர் குடும்பத்து வீட்டுக்கு போகிறதுக்கு போல சக்திவேல் வீட்டுக்கு போயிருந்தாங்க. ஓ இதான் இவ்வளோ பெரிய வீடாக இருக்கா, இவ்வளோ பெரிய வசதியான வீட்டில் கட்டி கொடுத்துருக்காங்க, ஆனால் என்னன்னா வேலை திருட்டு வேலை நடந்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. தட்டினோடனே இவங்க திறக்கிறாங்க. யார், ராஜுவோட பாட்டி திறக்கிறாங்க. யார் நீங்கள் அப்படிங்கிறாங்க. உங்கள் மருமகளோட சொந்தக்காரங்க தான் அப்படிங்கிறாங்க. ஏன் மருமகளோட சொந்தக்காரங்களா, ஏன் மாறி அப்படிங்கிறாங்க. இது உங்கள் சொந்தக்காரா அப்படிங்கிறாங்க. இது இல்லை எங்கள் மருமகா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜா அம்மாவும் கூப்பிடுதாங்க. இதுவா அப்படிங்க, இது இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கு 2 மருமக தான், வேறு மருமக கிடையாது அப்படிங்கிறாங்க. தங்கமயிலோட சொந்தக்காரங்க அப்படிங்கிறாங்க. அது ஏற்ற விடல அப்படிங்கிறாங்க. நடிக்காதங்க, அவங்க வீட்டில் நாங்கள் வந்து எத்தனை வாட்டியோ வந்து சவுண்டு விட்டுருக்கோம், அவங்க நாங்கள் எங்கிட்ட வட்டிக்கு வேணும் பணத்தை தரவே இல்லை, கதவே திறக்க மாட்டாங்க. நீங்கள் புது ஃபார்முலாவாக இந்த வீடில் அந்த வீடுன்னு மாட்டி விடுதீங்க. நாங்கள் ஊரில் கேட்டு தான் வந்திருக்கோம், கடைசி வீடுன்னு, நாங்கள் கடைசி வீட்டில் தான் நிற்கோம், ஒழுங்கு மரியாதையாக வட்டி பணத்தை தர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், இந்த வீடு கிடையாதுன்னா போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை சக்தி வந்துடுறாரு. யாரையா நீங்கள் இங்கே சவுண்டு விட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. யார், நீங்கள் தான் தங்கமயிலோட மாமாவா அப்படிங்கிறாங்க. நான் மாமனா அப்படிங்கிறாங்க. உடனே கிடையாது, வெளில போ அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில் குடும்பத்தில் எங்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, கடனை வாங்காமல் 1 பைசா வராமல் நாங்கள் கிளம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி சும்மையாக திருநீல் உட்காருதாங்க. தங்கமயிலா அப்படின்னு யாரும் கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் எனக்கு யாரும் தெரியாதா அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. தெரியாதா, உங்கள் மருமகன் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. யோ எனக்கு மருமகன் இனிமேல் தான் ஏன் வரப்போகிறா, இப்போ தான் ஏன் 4 வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அங்கே என்னன்னா கல்யாணம் முடிஞ்சிருன்னு சொல்லுதாங்க, இங்கே நான் 4 வைக்க போகிறேன், என்ன எல்லோரும் ஏமாற்றிட்டலையெல்லாம் அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை சக்திவேல் ஒரு கொடுப்பு கொடுக்காரு. என்னையா நினச்சிட்ருக்கேன், இங்கே கிடையாது போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டே விட்றா ஏற்றுக்கிட்டு பாண்டியனுக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்களாடா இப்போ மூத்தன் சரவணனுக்கு, அந்த பிள்ளை பேர் தான்டா தங்கமயில் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த வீடா அப்படிங்கிறாங்க. விடுங்கடாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே வா அப்படிங்கிறாங்க. என்னன்னாச்சு அப்படிங்கிறாங்க. யார் என்னென்னு தெரியாமே வந்துடுவீங்களா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது குமார் வந்து வெளுன்னு ஒழுக்காரு. எந்த விஷயம் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் எங்கிட்ட வந்து கடன் நிறைய வாங்கியிருக்காங்க, திருப்பியே தரமாட்டுக்காங்க, இங்கே வந்து மானப்படுத்தின அதாவது தகவல் சொல்லி அவங்க தருவாங்கன்னு தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. அந்த வீடு தான், அந்த வீடு போய் பாரு அப்படின்ட்டு இருக்கும்போது பாண்டி வந்துடுறாங்க. பாண்டி வந்தோடனே நான் போகிறாங்களோ அவன் மருமக தான் தங்கமயில் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன பாண்டியா பார்க்குற, ஊர் பூரா கடை வாங்கி தான் வந்து கல்யாணம் முடிச்சு வச்சுருக்க,
இவன் கடை வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன், புல்டப் பண்ணது எல்லாமே வந்து இந்த புல்டப் வந்து கடன் தானா? ஊருக்காரனை பூரா ஏமாற்றி கடங்காவலை வாங்கி வச்சிடணும். பெரிய குபேரன் வீட்டில் பொண்ணு கட்டியிருக்க அப்படி இப்படின்னு உன் சம்மந்தாரர் ஊர் பூரா கடை வாங்கி வச்சுருக்கானா? அதை கேட்டு என் வீட்டில் வந்து நிற்கானுங்க. உன் வீட்டில் வந்து நிற்க வேண்டியவங்களும் என் வீட்டில் எதுக்கு நிற்கான் அப்படிங்கிறாங்க. இவங்க போய் ஐயா வணக்கம், உங்கள் மருமக குடும்பத்தில் எங்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க, தரவே மாட்டேங்காங்க ஐயா, அவங்க தகவல் சொல்லுறது தான் வந்தோம், தயவுசெய்து கடத்தை தர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, என் மருமக வீட்டில் கடன் கொடுக்க வேண்டிய வாய்ப்பு இல்லை, அவங்க அப்பா வந்து பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதுபோக 2 பொண்ணு இருக்குது, அவங்க ஏன் கடன் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. 2 கடைக்காரங்களும் சிரிக்காங்க. ஐயா அவங்க வீட்டில் ஒன்றுமே கிடையாதான், விசாரித்த பிறகு தான் தெரியுது, இவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கடன் கொடுத்துருக்காங்க, நாங்கள் கடன் கொடுத்து கொஞ்ச நாள் ஆச்சு, சொந்த வீடு இருக்குது, என் மொழி கல்யாணம் அவசர தேவைக்குன்னு என்கிட்ட கேட்டாங்க, இவர்கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சொந்த வீடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, இப்படி ஏகப்பட்ட வேட்டை கேட்டிருக்காங்களாம், விசாரித்த வகையில் அவங்க ரொம்ப மோசமான ஆட்கள் அப்படின்னு சொல்லுதாங்க. நாங்கள் உங்ககிட்ட சொன்னாலாவது பணம் வரும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணோம் அப்படி இப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் வாசலுக்கு வந்து என்னம்மா சவுண்டாக கேட்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவங்களை யாருன்னு தெரியுதா அப்படிங்கிறாங்க. கடன்காரனை பார்த்தோன்னே பம்புறாங்க. என்னம்மா பார்த்தோன்னே பம்புற அப்படிங்கிறாங்க. இல்லை எங்களுக்கு சரி சொந்தக்காரங்க தான் அப்படின்னு. சொந்தக்காரங்களா? எனக்கு என் பணம் வேணுமா, உங்கள் அப்பா அம்மா தர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே எதனாலும் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசிக்கோங்க அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமயில் சொல்லுது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா எங்கள் அப்பா ஏதோ தொழிலுக்கு ஆத்திர வருஷத்துக்கு வாங்கியிருப்பாங்க போல் அப்படிங்கிறாங்க. என்னாச்சுங்க பாருங்கள், அவங்க தொழிலுக்கு வாங்கலை, எதுக்கு வாங்கலை, அப்பா 1 நம்பர் ஊதாரி, ஒரு வேலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சொந்த வீடும் கிடையாது, அது இன்னொருத்தவங்க வீட்டில் இவங்க குடியிருந்துக்கிட்டு சொந்த வீடுங்காங்க, அந்த வீட்டை நம்பி நாங்களும் கடன் கொடுத்துட்டு அலையுதோம், ஒழுங்கு மரியாதையாக அவங்க சம்மந்தியை கொடுக்க சொல்லுங்கள், இல்லைனா போலீஸுக்கு போகணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, நீங்கள் போலீஸ் போனால் போங்க, வேங்குதை பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன், என்னம்மா இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் கடனே வாங்க போகிறதில்ல, இவங்களை பார்த்தா சீட்டிங் மாதிரி தெரியுது, இப்போ எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஃபோன் அடிக்க பாருங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறேன். ஏம்மா நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, அப்பா கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. அவன் மாப்பிள்ளைட்டப்பா பேசு அப்படிங்கிறாங்க. ஏய் யார்டி வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. லவுடு போட்டுதாம்மா நீ பேசு அப்படிங்கிறாங்க. உனக்கு உன்னைய பொண்ணு தரலன்னு சொல்லி உங்கள் மாமா 2 பேர் வந்து ஊர் பூரா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லிக்கிட்டு இருக்கானோ, உங்கள் மாமார் தான் 2 பேரும் அங்கே வந்திருக்கான்னு நினைக்கேன், இப்போ நானும் என் புருஷன் வரோம், வந்தால் தான் தெரியும், முதுகுலையை பிச்சு போடும் பிச்சு இப்போ நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆகா ஏற்கனவே ஆம்பளைக்கு ஆம்பளையாக பேசுவா, பொம்பளைக்கு பொம்பளையாக பேசுவா, இவங்க வந்தான்னா இவ்வளோ பேருக்கு மத்தியில் வந்து கை நீட்டினான்னு அசிங்கம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பைக் எடுத்து ஓடிடுறாங்க. இதை பார்த்தோன்னா பாண்டியன் சொல்லுதாரு, புரியுதா உனக்கு இப்போமாவது, ஏம்மா சம்மந்தார் யார்ட்டையும் கடன் வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களாம் பெரிய பணக்காரங்க, இது அவங்க சொந்தக்காரங்க, சொந்தத்தில் பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லிட்டு இது பண்ணுதாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் உன் வீட்டு கதையை என் வீட்டுக்கு கதையாக வருது, இனிமேல் என் வீட்டுக்கு வந்துச்சு இந்த கதையாது நடக்கிறதே வேறு அப்படிங்கிறாங்க. போ போ நான் முடிஞ்சது பாரு அப்படின்ட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலை கதிர் பின்னாடி வர்றாரு. அவருக்கு என்னவா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க சித்தப்பா என்ன எங்கள் அப்பா ஒரு மாதிரி பேசினாரா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பேசலைங்க, நம்ம வீட்டுக்கு வர வேண்டியவங்க அங்கே போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. யார் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அண்ணியோட உங்கள் தங்கமயில் அண்ணியோட உறவினர் அவங்க அங்கே போயிட்டாங்களாம். அவங்க வந்து கேட்கும்போது உன் வீட்டில் உள்ள ஆளுக்கு இங்கே எதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. அண்ணி நம்ம வீட்டில் வரணுன்னா நம்ம வீட்டுக்கு வரணுன்னா சொல்லிவிட்டு உங்களை வர சொல்லுங்கள், அங்கே போகிறதுனால எங்கள் அப்பாவை அவங்க ஏற்று பேசுகிற மாதிரி இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை சொன்னால தங்கமயில் நினைக்காங்க, தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தங்கமயில் இப்படி வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அம்மா வீடு தெரியாமல் அவங்க போயிட்டாங்க, அது போக நாங்கள் சொந்தத்தில் நீ பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வருத்தம் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா எல்லா வீட்லையும் நடக்கக்கூடியதான், சரி ஒன்று நினைக்கலாமா, என்ன நீ எதுவும் நினைக்காத, உங்கள் அப்பாட்டையும் சொல்லிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிடு அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்து பையன் சொல்லுதாங்க. அம்மா நல்ல வேலை தப்பிச்சம்மா, நீ வேறு ஃபோனில் கரெக்டாக பேசினேன், அவங்களும் பதறி ஓட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. யார் வந்தாலும் சமாளிச்சிக்கலாண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மன திடம் மட்டும்தான் வேணும், சரியா, திடம் இல்லாமல் வந்து ஐயோ அப்படின்னா சொதப்பிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு போய் சீன் ஓவர் ஆயிரும், என்றைக்குமே அசராத, அம்மா பார்த்துக்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, கோமதி அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. 3 பேருக்குமே ஹனிமூன் போகிறதுக்கு டிக்கெட் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. எங்கே எதில் போகிறாங்க அப்படிங்க, பஸ்ஸில் தான் போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மயில் சொல்கிறாங்க, மாமா பஸ்ஸில் போனால் நல்லாவே இருக்காது ஹனிமூனுக்கு, காரில் போகணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா 3 ஜோடியும் எப்படிம்மா காரில் போவீங்க, ஒரு காரில் எத்தனை 5 பேர் தானே போக முடியும், 4 பேர் தானே போக முடியும் அப்படிங்கிறாங்க. மாமா பெரிய கார்னா போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜிட்ட கேட்குறாங்க, அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா பெரிய காரை புக் பண்ணிடுவோம், அப்போ அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணணுமா என்ன செய்யுது அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, ஆன்லைன்லேயே கேன்சல் பண்ணிடலாமாம்மா டிக்கெட்டை அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா கேன்சல் பண்ணிடு அப்படிங்கிறாங்க. கேன்சல் பண்ணால் 30 ரூபா நம்மளுக்கு வராது அப்படிங்க. 30 வராதாம்மா அப்படிங்கிறாங்க. ஏங்க வெறும் 30 தான், ரொம்ப ஷாக்காதாங்க, விடுங்க அப்படிங்கிறாங்க. கோமதி 30 ரூபாய்க்கு தான் நான் வந்து
மளிகை கடையில் கால் கெடுக்க நின்றுக்கிட்டு இருக்கேன் கோமதி அப்படிங்கிறாங்க. ஏங்க இது எத்தனை வருஷத்துக்கு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, கால் கெடுக்க நிற்கேன், கை கெடுக்க நிற்கேன்னு சொல்லிட்டு. எல்லோரும் மளிகை கடையில் கால் கெடுக்க தான் நிற்காங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்போ பெரிய காராக ஒன்று சொல்லுவோம், பழனிக்கு தெரிஞ்ச பையன் ஒரு ஏன் கார் ஓட்டுதாம்லா அப்படிங்கிறேன். ஏங்க எதுக்கு நீங்கள் அடுத்தவங்க காரை சொல்லணும், நம்ம குழலி மாப்பிள்ளை கார் சும்மா தானே நிற்கு அப்படிங்கிறாங்க. ஏடி நம்ம பொண்ணு கட்டி கொடுத்த வீட்டிலே கேட்பேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவரும் வாடகைக்கு தானே ஒரு தரமாக வாடகை கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. குழலி மாப்பிள்ளை வாடகை வாங்க மாட்டார்ல அப்படிங்கிறாங்க. நம்ம கேட்போமே அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி ஃபோன் அடிக்கிறாங்க. குழலி நல்லா இருக்கியா, பிள்ளை நல்லா இருக்கா அப்படிங்க, நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. உன் கார் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படிங்கிறாங்க. உன் சம்மந்தி 3 பேரும் ஹனிமூன் போகிறாங்க, அதுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது எதுக்குமா ஹனிமூன்லாம் போய்கிட்டு, நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஹனிமூனுக்கே போகல, இப்போ ஃபோனை வேணா அவங்க 3 பேர்ட்டையும் கூட நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் போகலன்னா நாங்கள் போகக்கூடாதா அண்ணி அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டாக போய்கிட்டு, செலவு தானே அப்படி இப்படின்ட்டு பாண்டியன் போனவங்க பேசுகிறாங்க. அம்மா குழலி இப்போ உள்ள காலத்தில் சின்னஞ்சிறுசு 4 இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுது, போயிட்டு வரட்டும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா நீங்கள் தான் பேசுகிறீங்களாப்பா, நீங்கள் தானப்பா இப்படிலாம் போகக்கூடாது வரக்கூடாது, கோயில் குளத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அதில் அந்த காலத்தில் இன்னும் வருகின்ற காலத்தில் சிறியவர்கள் சொல்ல கேட்டு தான் பெரியவர்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, அதனால் போயிட்டு வரணுமா, கார் அனுப்பிவிடு, அப்பா வாடகை இருந்துருதேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே மருமகனும் சொல்கிறாரு, மாமா கார் அனுப்பிவிட்றோம் மாமா, டிரைவர் வந்துடுவார் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்றாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருமே புறப்பட்டுறாங்க. சாயந்தரம் வண்டியில் ஏறி போகிறாங்க, ஊட்டிக்கு போகிறாங்க. ஊட்டியில் போய் எல்லாருமே பக்கத்து ரொம்ப இருக்குது. இந்த சூழ்நிலையில் தங்கமேல் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு இதுக்கு வித்தியாசமே எனக்கு தெரில அப்படிங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. அங்கேயும் பக்கத்தில் ரூமில் இருந்தோம், இங்கேயும் பக்கத்து ரூமில் இருக்கோம், சரியில்லை, நம்ம வேறு லாட்ஜுக்கு போவோம், இதே ஊரில் இருந்தாலும் வேறு லாட்ஜுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பா இந்த ரூமுக்கு தானே கட்டியிருக்காரு அப்படிங்கிறாங்க. நம்ம கையில் தான் காசு இருக்குல்ல, நம்ம பேசாமல் வேறு லாட்ஜுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை என் தம்பி மாதிரி இங்கே தான் இருக்கானுங்க, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நான் மட்டும் போட்டுமா அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமேல் இப்படி சொல்லுது அப்படிங்கிறாங்க. உடனே உண்மையை தான் சொல்லுதேன் அப்படின்னு சொன்னோன்னே செந்தில்கிட்ட போய் சொல்லுதார். செந்தில் இப்படி சொல்லுதா அப்படிங்கிறாங்க. சரி நான் போயிட்டு வானே, நம்ம போகும்போது ஒன்றா போக போகிறோம், ஏன்னா இப்போதைக்கு அங்கங்கே தனியாக இருந்துக்கிட்டோம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. கதிரும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, அன்றைக்கி கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினைக்காங்க, சரி போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ராஜி மீனாவும் பக்கத்து ரூம்லேயே இருக்காங்க. இவங்க ஒன்றா சுற்றுறாங்க, அவங்க தனியாக சுற்றுறாங்க. இந்த சூழ்நிலையில் தள்ளி இருந்தே இவர் செந்தில் கதிரை பார்க்குறாங்க சரவண ஏக்கத்தோட. தம்பி மாதிரிலாம் சந்தோஷமாக இருக்கா, நம்ம தள்ளி நிற்கமே அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க இங்கே பாருங்கள், நீங்கள் அங்கே பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. அங்கே பாரு செந்திலும் கதிர் நிற்காங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம போகிற இடத்துக்குலாம் அவங்க எதுக்கு வராங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறேன், இந்த ஊரில் முக்கியமான இடம்னு சொல்லி குறிப்பிட்ட இடம் தான் இருக்கும், அந்த இடத்துக்கு நம்மளும் போயிருக்கோம் அவங்களும் போயிருக்கோம், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ நம்மளை அடிச்சுக்கு அவங்க வந்துடுவாங்களோ அப்படிங்க. அதெல்லாம் வரமாட்டாங்க, அவங்க தானே போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்த அப்பாட்டையும் அம்மாட்டையும் நீ சொல்லாமல் இருந்தால் சரி தான் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்லி நம்ம வீட்டை சண்டையில் விட்டா அப்படிங்கிறாங்க. தங்கமயிலுங்க பாரு, ஓட்ட வாய் மாதிரி அவங்க கிடையாது, அவங்க எதையுமே சொல்ல மாட்டாங்க, நீ விடு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் லாட்ஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு பாண்டியன், இந்த மாதிரி 3 பேர் இங்கே இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. 3 பேரில் 2 பேர் தான் இருக்காங்க, ஒரு ஆள் ரூம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. யார் கதிர் தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு வீட்டில் சரியான சண்டை போடுதாங்க பாண்டியன். கோமதி நீ என்ன சொன்ன, என் 3 மக்களும் ஒன்றா இருக்கணும் வைக்கணும், அப்படி இப்படி ஹனிமூனுக்கு அனுப்புன்னேன், இப்போ கதிர் மட்டும் ரூம் விட்டு தனியாக போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க போவான் அப்படிங்கிறாங்க. ஆமாம் போயிருக்கான், அதான் லாட்ஜுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டான்னு சொல்லுறாங்களே அப்படிங்கிறாங்க. எங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, அவன் எப்படிங்க போவான் ராஜி இருக்கும்போது அப்படிங்கிறாங்க. ராஜி தான் கூட்டி போயிருக்கான் அப்படிங்கிறாங்க. இது யாரும் உங்களுக்கு சொன்னா அப்படிங்கிறாங்க. லாட்ஜில் தான் சொன்னாராம். கதிர் பேர் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னாரா தெளிவா, இவன் மட்டும் தான் மீன் பண்ணுவான், மற்ற 2 பையங்க ஏன் பண்ண போகிறாங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. மீனாவுக்கு கோமதி ஃபோன் அடிக்கிறாங்க. கோமதி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க மீனாட்ட. சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ரூம் விட்டு வேறு லாட்ஜ் போயிட்டானாமா அந்த கதிர் அப்படிங்கிறாங்க. இல்லையே கதிர் ஃபேமிலியும் நாங்களும் ஒன்றா பக்கத்து ரூமில் தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ யாருமா போயிருக்கா அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அக்கா தான் இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இல்லை, அதில் நாங்கள் தனியாக போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அங்கே போனது உங்கள் சோரவணனும் உங்கள் தொங்கமயில் மருமகளும் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் ரொம்பவே ஷாக்காக, இவங்க இப்படி போக மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாம் போக மாட்டாங்க, நீங்கள் போய் பார்த்தீங்க, அவங்க தான் அங்கே கம்ஃபர்டபுளாக இல்லை, வீட்டில் இருந்த மாதிரியே பக்கத்து ரூமில் இருக்கும், அதனால் நாங்கள் தனி லாட்ஜுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஓ அதனால தான் போனாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் இது கதிர் போயிட்டான்னு சொல்லி இப்படி ஆடினீங்களே, இப்போ மூச்சு வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் என் பேச்சை கேட்டு இப்படி நடக்கிறவங்க அப்படிங்கிறாங்க. உங்கள் பேச்சை கேட்டால் அதே ரூமில் இருந்துருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, சின்னஞ்சிறுசுங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏங்க உங்கள் சரவணன் பையனுக்கு ஒரு நியாயம், உங்கள் தங்கமயில் மருமகளுக்கு ஒரு நியாயமாக இருந்தால் பேசுகிறீங்க, மற்றவங்களுக்குன்னா நீங்கள் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, இப்படிலாம் இருக்காதங்க, இதை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் 3 பேரையும் நீங்கள் ஹனிமூன் அனுப்பி வச்சுருக்கீங்க, அதை மறந்துடாதங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் ஏதோ ஒரு டென்ஷனில் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையை பார்த்து போகிறாரு. உடனே மச்சான் ஃபோனுக்குன்னு அடித்தாங்களா அப்படிங்கிறாங்க. யாரை சொல்லுது அப்படிங்க, ஹனிமூன் போனவங்க தான் அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கடா ஃபோன் அடித்தாங்க, நம்ம தான் அடித்து கேட்கணும், நீ அடித்து கேளு அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் அடித்து கேட்குறாரு பழனி,
கதிர் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா பயங்கர குளிராக இருக்கு மாமா அப்படிங்க. என்ஜாய் பண்ணுங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே மாமா நீனும் கல்யாணம் முடிச்சோன்னா உனக்கு இங்கே ஒரு ரூமை புக் பண்ணி தரேன் மாமா, நீனும் என்ஜாய் பண்ணுவாமா அப்படிங்கிறாங்க. டேய் ஏன் கல்யாணம் முடிக்க தான் வருஷ கணக்காயிருமே அப்படிங்கிறாங்க. மாமா கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாலி பண்ணுவாமா, அதான் கல்யாணம் ஆயிடுச்சா மாமா, கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. இல்லை உன் கல்யாணத்தோட ஜாலி பண்ணுவாமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாடா நானும் ஒரு நாள் என் பொண்டாட்டியோடு அங்கே போய் ஹனிமூனுக்கு போவேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா ஒரு நாள் என்ஜாய் பண்ண தான் போகிறேன், அன்றைக்கி மருமகன் செலவு பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாப்பிள அப்படிங்கிறாங்க. சரி பக்கத்தில் செஞ்சுட்டு இருக்கானே செஞ்சுட்டு கொடு அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. டேய் எப்படா இருக்கே அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் மாமா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி இன்னொருத்தர் நல்லவனங்க அப்படிங்கிறாங்க. அவரு வேற லாட்ஜ் போயிட்டார். என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அன்றைக்கி இங்கே கம்ஃபர்டபுளாக இல்லையா, வீடு மாதிரியே இருக்கான், அதனால் தள்ளி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. என்ன பண்ணீங்கன்னா எப்படி இருக்காங்களா, எல்லோரும் நல்லா இருக்காங்களா மச்சான் அப்படிங்கிறாங்க. வேறு எதுவும் தகவல் உண்டா அப்படி ஒன்றும் இல்லை மச்சான் அப்படிங்கிறாங்க. அப்படியே மறுப்பியே மருமக்கு ஏதாவது ஒன்றா ஒருத்தவங்க தனியாக ரூம் மட்டும் தங்கியிருக்காங்கன்னு சொல்லுவாங்களே அப்படிங்கிறாங்க. மச்சான் நான் எல்லாமே கேட்டேன், சரவணன் தனியாக ரூம் எடுத்து தங்கியிருப்போம் போல், அங்கே வரட்டும் கேட்டுக்கிடுவோம், அங்கே இருக்கும்போது கேட்கக்கூடாதுல்ல, அது ஏன் அப்படி, நம்ம ஒரு ரூமை புக் பண்ணி வைக்கோம், வாடகைலாம் கொடுத்துட்றோம், அதையும் வேண்டான்ட்டு துட்டு கட்டி போகணுமா, அப்போ அந்த துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. தங்கமேல் வீட்டில் வசதி இல்லாதனால அவங்க பணம் எதுவும் கொடுத்துருப்பாங்களோ அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அவங்க வசதியாக இருக்கட்டும் மாப்பிள்ள, வசதி இல்லாமல் இருக்கட்டும், எப்படி வந்து வேறு ரூம் எடுக்கலாம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க வேறு பணம் கையில் வச்சது வந்து சரவணன் வந்து அவங்க கல்லாவில், அவங்க வேலை பார்க்குற கல்லாவில் எடுத்திருக்காரு. ஓனர்கிட்ட அது சொல்லவே இல்லை. சரி ரைட் நம்ம வெளியூர் போயிட்டு வந்த பிறகு சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே கல்லாவில் ஓனர் வந்து பணத்தை தேடுறாரு. பணம் இல்லை. நம்ம வச்ச பணம் ஒரு 15,000 குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி பார்க்குறாரு, நடக்கல. இது சொல்லிட்டு சரவணனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சரவணனுக்கு ஃபோன் அடிச்சு, சரவணா ஒரு 15,000 கல்லால் செஞ்சுக்காங்களா அப்படிங்கிறாங்க. நான் தான் சார் எடுத்திருக்கேன், நான் வந்தோடனே சம்பளத்தோட கழிச்சுக்கிடுவோம் அப்படி அப்படிங்கிறாங்க. இது என்கிட்ட கேட்டல நீ எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை எப்போவுமே என்கிட்ட தானே கல்லாச்சாவி இருக்குன்னு வரமோ அப்படியே வந்துட்டேன், அந்த பணம் என்கிட்ட தான் இருக்குது, கொஞ்சம் செலவாயிட்டு நான் வந்து தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இதை நீ வந்து முன்னாடி சொல்லியிருக்கணும், இந்த திருட்டுத்தனம் இருக்கிற ஒன்றை போய் நான் வேலைக்கு வச்சேன் பாரு அப்படி அப்படிங்கிறாங்க. என்ன சார் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், இனிமேல் நீ ஹனிமூனுக்கு போயிட்டு வந்த பிறகு நீ என்கிட்ட வேலைக்கு வர வேண்டாம், அந்த 15,000 வச்சுக்கோ, இனிமேல் வேலைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இன்னும் நீ வேலைக்கு வரக்கூடாது அவ்வளோதான், ஃபோனை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் இவர் சரவணன் ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அப்போ தங்கமேல் கேட்குறாங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஓனர் என்ன வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அந்த 15,000 கல்லால் இருந்தேன் எடுத்து வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா பணம் தரலையா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா வந்து என்கிட்ட 5,000 தந்தாங்க அப்படிங்கிறாங்க. 5,000 எப்படிங்க ஹனிமூனுக்கு காணும் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் 3 பேர்ட்டுமே ஆளுக்கு 5,000 வந்தார் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுக்கு வாய் இல்லையா, 5,000 காணாது, எங்களுக்கு 50,000 வேணும்னு கேட்க வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. என்ன மேலே சொல்லுது, நான் கல்லாவில் 15,000 5,000 இங்கே இதில் இருக்க 20,000 போதும் தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, ஹனிமூனுக்கு அவங்க 3 நாள்னு சொன்னாங்க, நான் 10 நாள் இங்கே ஜாலியாக இருக்கலாம்னு பார்த்தா நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே அப்படிங்கிறாங்க. என் தம்பி மாதிரி 3 நாள் வீட்டுக்கு போயிடுவாங்க, அப்போ நம்மளும் போகணும்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க போனால் நம்மளும் போகணுமா, அவங்க ஓடுகாலி, அவங்களே வந்து ஹனிமூன் வந்து 3 நாள் இருக்காங்கன்னா நம்ம அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்க, நம்ம எத்தனை நாள் இருக்கணும், அவங்களோட கூட இருக்கணும்ல, நான் தானே மூத்த மருமக, நீங்கள் தானே மூத்த பையன் அப்படிங்கிறாங்க. அம்மா உரிமை கொண்டாடுறதுக்காக நீ வந்து ஹனிமூனுக்கு வந்த, சந்தோஷமாக இருக்க தானே வந்த, பாரு சந்தோஷம் போச்சு, ஓனர் வேலைக்கு வேண்டான்ட்டார், நான் என்ன செய்யணும் எனக்கே தெரில அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் கவலைப்படணும், உங்களுக்கு தோட்டம் தரவுலேருந்து எல்லாமே இருக்குது, அது போக சொந்தமாக பெரிய மளிகை கடை இருக்குது சரியா, அதில் மளிகை கடையில் நீங்கள் ஓனராக கல்லாவில் இருங்க அப்படிங்கிறாங்க. யார், நானா அப்படிங்கிறாங்க. உங்களை தான் சொல்கிறேன், அங்கேயும் கல்லால் தானே இருந்தீங்க, அதே மாதிரி உங்கள் கல்லால் போய் இருங்க, உங்கள் அப்பா வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு நீங்களே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எங்கள் அப்பா கேட்பாங்களா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு தான் வயசாகிட்டேங்க, பேசாமல் வீட்டில் இருங்கப்பா, நானே தொழில் பண்ணிக்கிறேன், தம்பி மாதிரி நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள், நீங்கள் தானே இது உங்கள் பங்கை நீங்கள் எடுத்து வைங்க, அவங்களுக்கு சம்பளம் மாதிரி கொடுங்க, உங்கள் மாமாவுக்கும் சம்பளம் கொடுங்க, உங்கள் தம்பிக்கும் சம்பளம் கொடுங்க, உங்கள் அப்பா கூட சம்பளம் கொடுக்க, நீங்கள் சம்பளம் கொடுத்து தொழில் பண்ணுங்கள், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு அப்பா சம்மதிப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. சம்மதிச்சு தானே ஆகணும், நான் பேசிக்கிறேன் மாமாட்ட, மாமா என் சொல்ல கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. பாரு தங்கமேல், மற்ற விஷயத்தில் அவன் பேச்சை கேட்குறது வேறு விஷயம், இந்த கடையை வந்து என் வீட்டுக்கார் பார்த்துப்பாரு, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க மாமான்னா எனக்கு ஆயுசு வரைக்கும் நான் கடை நடத்துவேன் பாரு, இந்த பேச்சுலாம் ஆகாது, இப்போ வேலை போச்சு, வேலைக்கு என்ன செய்யணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஏங்க சொந்த வேலையை வச்சுட்டு யாராவது போய் இன்னொரு ஆள்கிட்ட வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, இதே உங்கள் கடையில் உங்கள் அப்பாட்ட வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதலாளி, உங்களை யாரும் வந்து அங்கே தொழிலாளி மாதிரி பார்க்க போகிறதில்ல, நீங்கள் இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கோம், எனக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு, நம்மளுக்கு இவ்வளோ வசதி இருக்குது, நம்ம எதுக்கு வந்து இன்னொரு இடத்துல வேலை பார்க்கணும், பேசாமல் ஒன்றும் உங்கள் அப்பா கடையில் இருங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணதுக்கு பணத்தை கேளுங்க அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமேல் எதனாலும் டபார்னு சொல்லுது அப்படிங்கிறாங்க. எங்கள் உண்மையை தான் சொல்லுதேன், ஹனிமூன் வந்திருக்கோம் சரிங்க, இன்னமும் நம்மளுக்கு குழந்தையோ குட்டியோ பிறக்க போகுது, அப்போ பிறக்கும்போது நம்ம தனியாக நம்மளுக்கு சோர்ஸ் வழி வாய்ப்புகள் இருக்கணும், அப்படி வழி வாய்ப்புகள் இல்லாமல் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு வேலை பார்க்குற சம்பளத்தை கொண்டு உங்கள் அப்பாட்ட கொடுத்துக்கிட்டு அடிமை வம்சத்தில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது சரியா, நான் சொல்கிறது இதை கேட்டுக்கோங்க,
இன்னும் நம்ம ஊருக்கு போன பிறகு நம்ம தனி குடித்தனம் இருக்கிறதுக்கு எதை வழியோ அதை பார்க்கணும், இல்லைனா தனியாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமேல் இப்படி பேசுகிறேன், அங்கே இருக்கும்போது ஹனிமூன் போயிட்டு சந்தோஷமாக இருன்னு சொன்னேன், என் சந்தோஷத்தையே கெடுக்கிற அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தாங்க, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி பெரிய பிஸ்னஸ் மேனாக பெரிய பணக்காரனாக இருக்கணும் என்ன, இல்லைன்னா உங்கள் குழந்தையா மீனா மாதிரி அரசு ஊழியர் ஆகணும். இந்த ரெண்டில் ஏதாவது செஞ்சால் தான் எனக்கு மரியாதையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, ரெண்டுமே கஷ்டம். அரசு ஊழியர் ஆகணுனாலும் லேசு கதை கிடையாது. எக்ஸாம் படிக்கணும், வைக்கணும், எழுதணும், அதுலேயும் பாஸ் ஆகணும், பாஸ் ஆகி வந்து மெரிட்டில் வரணும், நிறைய கதை இருக்குது. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணணுனாலும் பெரிய அளவில் பணம் வேணும். என்கிட்ட பணம் எதுவும் கிடையாது. இப்போ இருக்கிறது என் உடல் உழைப்பு மட்டும்தான். அதை வச்சு எங்கேயாவது வேணால் வேலையை தேடுதேன். ஆனால் ஒரு மாதத்துக்கு எனக்கு வேலை தேடுறதுக்கே சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவ்வளோ வேலை வாய்ப்புக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. எங்க அதான் நான் சொல்கிறேன், உங்கள் கடை உங்களுக்கு சொந்தமான கடை இருக்குது, அந்த கடையில் நீங்கள் இருந்தால் போதும் சரியா. கல்லால் இருங்க, உங்கள் அப்பா எப்படியும் கிராஸ் பண்ணி வருவார். அந்த நேரத்தில் அவர் சம்பளம் எதுவும் தரல, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கல்லால் தினம் 2000 எடுத்துருங்க, மாதம் 60,000 ஆச்சு. நம்ம அதை வச்சுப்போம், நம்ம தேவைக்கு அதை வச்சுப்போம் அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமேல் இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. உண்மையை தான் சொல்கிறேன், தினம் கல்லால் 2000 எடுங்க. இப்போ செந்தில் வந்து கடையில் இருக்கார், சம்பளமே கொடுக்கலாம், கடையில் எப்படி இருக்கார், சும்மையாக இருப்பார். தினம் கல்லால் குறைஞ்சபட்சம் 1000 எடுக்க தான் செய்வார். நீங்கள் அவருக்கு அண்ணன், தினம் 2000 எடுங்க, செந்தில் 1000 எடுங்க, எடுத்துகிட்டு போகிறோம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன தமிழ் இப்படிலாம் பேசுகிற, பார்த்த மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு தெரியுங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்குறவங்கலாம் வந்து இப்படி தான் செய்வாங்க. அப்பாட்ட ஒரு பையன் வேலை பார்க்குறாரு, கல்யாணம் ஆயிடுச்சு, சம்பளமே கொடுக்க மாட்டுறாரு. தினம் அங்கே வேலைக்கு போகிறாருன்னா சும்மையாக போவார், அதில் ஆதாயம் வராமல் எப்படி போவார், எல்லாருமே அப்படி தானே அப்படிங்கிறாங்க. இல்லை சரவணனும் அப்படியே கிடையாது, செந்திலாம் அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் கல்லால் இருக்கீங்க, தினம் 2000 எடுக்கீங்க, மாதம் 60,000 அக்கௌண்ட்டுக்கு வரணும், நம்ம சேர்த்து வச்சு நம்ம எதிர்காலத்துக்கு ஆகணும். இல்லையா அவங்க பிஸ்னஸுக்கு பணம் தரணும், இதையாவது பண்ணணும், இல்லைன்னா நம்ம தனி கொடுத்துன்னு போகணும் அப்படிங்கிறாங்க. மயில் இந்த 3 விஷயமே நடக்காத விஷயம். ஹனிமூனுக்கு வந்ததே வந்து நீ மூட் அவுட் பண்ணதுக்கு இப்படி பண்ணுற. ஏற்கனவே ஒரு மூட் அவுட், அங்கே வேலைக்கு வேண்டான்ட்டாங்க சரியா, அது பண்ணது ஏன் தப்பு தான். அதை எங்கள் அப்பாட்ட போய் எப்படி சொல்லி சமாளிக்க போகிறேன், ஏன் வேலை போச்சுன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல. ஓனருக்கு அவங்க அப்பாவுக்கு நல்ல பழக்கம், அவரும் ஃபோன் பண்ணி இந்த நிமிஷத்தில் சொல்லியிருந்தாரா சொல்லலையா, இல்லை ஏன் வேலைக்கு போகலான்னு கேட்டேன்னா என்ன பதில் சொல்லணும்னு எனக்கே தெரில. இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னா திருடனையான பத்தன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். உள் வீட்டுக்குள்ளே எங்கள் அம்மா பீரோவில் பணம் எடுத்ததுக்கு என் தம்பிக்கு மேலே நான் பொறுப்பேற்றதுக்கு எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஒரு மாதிரி நினச்சாரு. சரவணா நீ நாடா அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவாலையும் எங்கள் அம்மாவாலையும் தாங்க முடியல. அந்த அளவுக்கு பண்ணவங்க வந்து இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க எது போகிறாங்கன்னு தெரில. நீ அசால்ட்டாக உங்கள் மளிகை கடையில் போய் இருங்க, கல்லால் தினம் 2000 சுட்டுருங்க, அது போக வந்து இல்லைனா தொழில் பண்ண பணம் வேணுங்க, இல்லைனா தனி கொடுத்தனம் போவோம் அப்படி இப்படிங்கிற. உன்ன மாதிரிலாம் எனக்கு பேச தெரில தங்கமேல். ஏன்னா தனி கொடுத்தனம் போகணும், நான் தனியாக தான் தொழில் பண்ணால் தான் நான் கூட வாழுவேன், அப்படி ஒரு எண்ணத்தில் நீ இருந்திருந்த அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ரொம்ப தப்பு. ஏன்னா உனக்கு அது எனக்கு என் வீட்டில் இருக்க உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, அப்படி தொழில் பண்ணால் தான் பெரிய ஆளாக இருந்தால் தான் நீ வந்து என் கூட வாழ்வேன்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. என்னங்க இப்படி பேசுகிறீங்க, ஹனிமூன் வரைக்கும் அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நீ தான் தங்கமேல் அப்படி பேச வைக்க. ஹனிமூனுக்கு வந்தால் சந்தோஷமாக இருந்துட்டு அங்கே போகணும், அங்கே போய் நம்ம வாழ்க்கையை அடுத்தாப்புல எதிர்கொள்றதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். நீ வந்ததே என் குடும்பத்தை விட்டு பிரிக்கிறதுக்கு, தனியாக பேசுறதுக்கு கூட்டி வந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் அப்படிலாம் பேசலைங்க வைக்கலைங்க அப்படிங்கிறாங்க. நீ எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு சொல்லாத மாதிரி பேசுகிற தங்கமேல், இது நல்ல பழக்கம் இல்லை. ஏன்னா ஹனிமூன் இருக்கிறதுக்கு எங்கள் அப்பா ஒரு ரூம் புக் பண்ணி தந்தாங்கன்னா அதில் இருந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம ஊருக்கு போகணும். நீ வேறு ரூம் எடுக்கணுன்னே, சரி ரைட்டு உன் கரைச்சி தாங்க முடியும் எடுத்துருவோம், எடுத்தாச்சு. இங்கே வந்தால் என்னென்னா என்னையும் என் தம்பி மாதிரி எங்கள் வீட்டில் பிரிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ அந்த முயற்சி நீ பண்ணுற சரியா. இதுக்கெல்லாம் தெரியும், உங்கள் அம்மா கொடுத்துட்ருக்காங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கள் அம்மா எப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நான் வாரேன், நான் வந்தோன்னே ஃபோனை கட் பண்ணேன், ஏன் கட் பண்ணுறேன், உங்கள் அம்மா பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதானே, என்ன பார்த்தோன்னே கட் பண்ணது, அப்போ அதில் ஏதோ தவறு இருக்குல்ல. இப்படி ஒன்று ஒன்றா பண்ணி வந்து என்னை தண்ணி கொடுத்து நான் போன வைக்கணுங்கிற முறைக்கு நீ வர, அதை நான் சம்மதிக்கவே மாட்டேன். நான் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும் வைக்கணும், நானும் குடும்பத்தோடு இருக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டதை விட என் கூட பிறந்த உடன்பிறப்புக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு சரியா. எனக்காக அவ்வளோ பேரும் பொண்ணு பார்த்தாங்க, அவ்வளோ பேரும் நல்லா இருக்குன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்கள விட்டு பிரிஞ்சு போகணும் நீ நிலைக்கு நீ கொண்டு வர, இதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்குது அப்படிங்கிறாங்க தங்கமேல்கிட்ட சரவணன். இதை கேட்ட தங்கமேல் ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.